அமுதா இந்த உலகத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா. She saw this world through my eyes. ஏன் அது நிரந்தரமா இருக்கக்கூடாது? நான் முடிவு பண்ணிட்டேன், அமுதாக்கு என் கண்களை நான் கொடுக்கணும்னு. ஆனா 2 கண்களையும் கொடுத்துட்டா அப்புறம் அதுக்கு மேல அவளுக்கு யார் வழிகாட்டுவா? ஒரு கண்ணு தான் நான் தானம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். டாக்டர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, யாருக்காக இவ்வளோ பெரிய தியாகம்னு. இது தியாகம் இல்லை, என் நட்புக்கான பரிசு. For my little friend அமுதா. கண்ணத்தை கழிக்குமே, பசத்தோட முத்தம் தந்து பரிசும் கொடுக்குமே. அன்னை என்னை அவளுக்கு அன்னை கூட இவள் தானே மகள் என்று வைத்திருக்கும் மாமி யாரும் இவள் தானே. பள்ளி வகுப்பில் வெளிவளே, படிப்பில் ஹீரோயின் இவளே. 1000 கேள்விகள் எறிவாள், அவள் மட்டும் இலைகள் அறிவாள். டீச்சருக்கு வீட்டில் வகுப்பெடுப்பாள். இவளை நாளை மணக்க போகும் அசடு என்ன பாடுபாடுவான். இவள் பாடங்களும் நீர் சமையல் செய்வாள். சுந்தரி சிறியரடி வா சுந்தரி, சுந்தரி சிறியரடி வா சுந்தரி. சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா. ப்ளீஸ் கிவ் them a big round of applause once again. பார்வை இல்லாத பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வெளிச்சம், இதே மாதிரி இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் இதில் பார்த்துருக்கேன். இதே மாதிரி எல்லாருக்கும் அமையணும். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்களாம் இருக்காங்களே, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே என்றைக்குமே சந்தோஷம் கிடைக்கணும். ஐ விஷ் அண்ட் ப்ரே அந்த மாதிரி பசங்க இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி ஹார்ட் பார்க்கும்போது. அபிநயா எந்த விஷயத்தை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, பார்வையில்லாத மாதிரி நடிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண. அந்த சர்க்கிள் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு வரணும் போது அந்த நேரத்தில் சட்டுன்னு கண்ணு கீழே வச்சு பார்த்துடாம அதே பார்வையிலேயே எப்படி அந்த கண் இல்லாத மாதிரி ஒரு பார்வை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு லுக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்தா பாருங்க. ரியல் குட், வெரி குட் கோஆர்டினேஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்றமா தப்பா எடுத்துக்காதீங்க. குரூப் டான்ஸ் நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அதையும் தாண்டி இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான ஒரு யாரோட ஐடியா இது இந்த ஸ்டோரி? Everything was done by our choreographer Ramash. Please call him. Can we have Ramash? ரமாஷ் இருக்காங்க. ரமாஷ், இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் எங்க பிளெண்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்க பாத்தீங்களா? அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? That shows the strength of the master. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. I really appreciate it. நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு. Thank you. Thanks a lot. Brinda ji, you did justice to your character and concept கூட ரொம்ப நல்லா இருக்கு. அது சின்ன குட்டி இருக்கு, என்னோட செல்லம். Abhinaya, that's for you. You're so good. Her expressions, she's crying there. I literally got goose pimples. I control my tears. I'm a very emotional person. And our acting romba nalla irukku. She's a child. Anna, still she has amazing talent. Not only a good dancer but good actor also. And concept romba nalla irukku. Everything. This was, I think this one deserves 25 out of 25. Thank you.
much. You made our day. Thank you. கொஞ்ச நேரம் வந்து வெறும் டான்ஸ் பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு